ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உங்க அன்பை உணரும்படியான இதை ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும். சொல்லுங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மோடு இருக்க கட்டிக்கொள்ளும். எங்களை தனிமையா விடாதீங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. ரெண்டு கரம் உயர்த்தி இந்த பிரசனத்தை உணர்ந்தவர்கள் எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. அவருடைய கரமனை தொடுகிறது, அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது. உடைந்து போய் வந்திருக்கிற உனக்கு அவரே ஆறுதலும் தேர்தலுமா இருக்கிறார். புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா. சத்தம் உயர்த்தி சொல்லு, சத்தம் உயர்த்தி சொல்லு. மூன்றாவது அடி. ஓ தேங்க்யூ அப்பா. உங்க சமூகத்தில் எப்போது வந்து நிற்பேன், எப்போது வந்து நிற்பேன். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் உங்களுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. சூழ்நிலைகள் ஒரு பெரிய பர்வதம் போல் இருக்கிறதா, பெரிய பிரச்சனை போல் இருக்கிறதா. தேவனுடைய முகத்தை பார்க்க 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 அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு முன்பாய் மெழுகை போல உருகி போகும். இந்த இடத்தை விட்டு போகும்போது, இந்த இடத்தை விட்டு போகும்போது உன் பிரச்சனைக்கான பதில் உண்டு. தேவ சமூகத்துக்கு வந்த அந்த மோசே தேவ பிரசனத்துக்குள்ள இருந்தபோது ஆமென் 25 லட்சம் மக்களை ஒரே மனிதன் இதயத்தை போல தேவன் மாற்றினார். இன்றைக்கும் உன் குடும்ப பிரச்சனை, உன் வாழ்விலே உன்னை நோக்கி வருகிற எல்லா மந்திர கிரியைகள் இப்போதே தேவ சந்நிதிக்கு நேராயவைகள் மெழுகை போல உருகி போகிறது. அப்பா சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான்
அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. என் வாழ்வில் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவமானம் அடைவதில்லை. எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எந்த குழியில தள்ளப்பட்டீங்களோ, அங்கே இருந்தே உன் தலையை உயர்த்துகிற ஒரு தெய்வம். ஒரு நாள் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. உம்முடைய மனதுருக்கும், உம்முடைய மனதுருக்கும், உம்முடைய மனதுருக்கும், உம்முடைய மனதுருக்கும் இந்த சபை மேல இருக்கு ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வஸ்திர தொங்கல் இங்க இருக்கு கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் மீது உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை மூடுகிறீர் கர்த்தாவே. இனி எனக்கு வழி இல்ல, நான் போகிற பாதை எனக்கு தெரியலன்னு சொல்றியா? அவர் உனக்கு கண்களாயிருக்கிறார். உன் நோய்களை சிலுவையிலே அறைந்த தெய்வம் இன்றைக்கு இந்த பாடல் வழியாய் உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எங்க உங்க சரீரத்தில் பலவீனமா கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அது காணாமல் போய்விடும். ஒருவேளை வீட்டில் அந்த பலவீனம், அந்த ஆட்கள் வீட்டில் இருந்தா நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் அவளை சுகமாக்குவார். அவருடைய கரம் பயங்கரமான காரியத்தை செய்கிறது. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக
நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நித்தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயுமானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை சொல்றீங்க? என் பக்கத்திலே இரும். இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை பணங்கள் நம் பக்கத்தில் இருந்தாலும், ஆயும் தகப்பனுமே கூட இருந்தாலும், அவரை போல நம்மை தேற்ற முடியுமா? அவரை போல நம்மை ஆற்ற முடியுமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் அவர் என்னோடு கூட உண்டு. அப்படி போதும் அடியும் என்னை தேற்றி இருளான வாழ்க்கையிலே நீர் எனக்கு வெளிச்சமானீர் ஆண்டவரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம்